ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் கல்யாண சொதி குழம்பு. இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ நம்ம 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துப்போம். சில சைடில் சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, நாங்கள் பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு நம்ம எடுத்துப்போம். இதை நம்ம நல்லா தண்ணியில் கழுவிடுவோம். தூசி ஏதாவது இருந்தாலும் போயிடும். தண்ணியில் நல்லா ஊற்றி கழுவிக்கங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி காஞ்ச உடனே கழுவின பாசிப்பருப்பை இதில் சேர்த்துருங்க. இப்போ அது வேகட்டும். நம்ம தேவையான காய் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 4 பேர்த்துக்கு அளவு தான் சொதி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு காய் என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பீன்ஸு அதை நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு தான், பெரிய கேரட்டு, அதை இப்படி ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 முருங்கைக்காய், ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, அடுத்து 5 பச்சை மிளகா. ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் 4 இப்படி கீறிக்கணும். 5 பச்சை மிளகா. இந்த காயை நம்ம பருப்பு 3/4 வேக்காட்டில் ஒரு 75% பருப்பு வெந்தோடனே இந்த காயை நம்ம அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருளை சேர்த்துக்கணும். இப்போ பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பருப்பு நமக்கு நல்லா வேகுது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா மலரில் ஒரு 3/4 வேக்காடு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காய்களில் நறுக்கி வச்ச காயை ஆட் பண்ணிடுவோம். கடைகளில் கேட்டோம்னா இப்படி கிடைக்கும், முந்திரி குருணைன்னு சொல்லி. இது ஊற வச்சு நம்ம அதில் அரைச்சி ஊற்றணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு 1/2 கப்பு முந்திரி குருணை எடுத்துருக்கேன். இது ஒரு 10-15 முந்திரி பருப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 முந்திரி பருப்பை நொறுக்கணும், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நொறுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்குது முந்திரி குருணை. இதை நம்ம இப்போ ஊற வச்சுப்போம். ஏன்னா காய் வெந்த உடனே நம்ம இந்த முந்திரி குருணையை அதில் அரைச்சி ஊற்றணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். உப்பு இப்போ போடக்கூடாது, ஏன்னா தேங்காய் பால் நம்ம ஊற்றணும். இப்போயே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது திகஞ்சிடும். இப்போ இந்த காய் ஃபுல்லாக பருப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த காய் பருப்போடு கலந்து நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றிடுவோம். இது நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ தேங்காய் அரைச்சிட்டேன். பால் எடுத்து நம்ம அதில் ஊற்றிடுவோம். நான் வச்சுருந்த பாத்திரம் பத்தலை, அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இதை கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் அடுப்பு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பால் அது மட்டும்தான் ஊற்றுறேன். 4 பேர்த்துக்கு மட்டுங்கிறனால பால் எடுத்து அதை மட்டும் நல்லா திக்காக ஊற்றிட்டேன். இது கல்யாணத்துக்கு மறுநாள் திருநெல்வேலி சைடில் மாப்பிள்ளை வீட்டில் இந்த சொதி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் அங்கிட்டு. எதுக்காக இந்த சொதி சாப்பாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த சொதிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். திருநெல்வேலி சைடு பார்த்திங்கன்னா 3 நாள் கல்யாணம் நடக்கும். அதில் மறுநாள், அதாவது கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் மறு வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளை வீட்டில் இந்த சொதி குழம்பு தான் ஸ்பெஷல். சொதி குழம்பும் இஞ்சி துவையலும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த சொதி தான் பார்க்குறோம். நம்ம முதலே உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தேங்காய் சேர்க்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, தேங்காய் பால் திரிஞ்சு போயிருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திரியாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இது நமக்கு வயிற்று புண்ணை ஆற்றும். அதே மாதிரி அவ்வளோவா நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இதில் நீங்கள் வெள்ளை பூசணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க.
அதுக்கடுத்து பட்டர் பீன்ஸ் சேர்க்கலாம். நான் பச்சை பட்டாணி போட்டிருந்தேன், நீங்கள் வந்து பட்டர் பீன்ஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். நம்ம தக்காளி போடவே இல்லை. ஸோ அப்போ புளிப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கணும். அப்படி புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமனை வந்து புளிஞ்சு விடணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து தாளிப்பு போடணும். தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் ஆகும். நம்ம இப்போ தாளிப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, கொதிச்சிடக்கூடாது. தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இது கொதிக்கக்கூடாது, சூட்டில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு எல்லா காயும் நல்லா வெந்துக்குச்சு. இதோட நீங்கள் இஞ்சி துவையல் வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லா உருளைக்கிழங்கு காலைக்கறி, வாழைக்காய் ரோஸ்ட்டு, கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி துவையல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது கூட வச்சு செஞ்சு சாப்பிட பாருங்க. சாப்பிட அடுத்தடுத்து சாதம் உள்ளே போகவே தெரியாது. ஆனால் இது கல்யாணமான மறுநாள் வந்து ஏன் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நான் அந்த ரீசனை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், கடுகு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அடுத்து இஞ்சியை வந்து இப்படி நல்லா சீச்சி வச்சுக்கோங்க. இஞ்சியும் அதோடு சேர்ந்து தாளிச்சுக்குவோம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி, நம்ம இது அப்படியே குழம்புல ஊற்றிடலாம். இது நமக்கு ஆகின உடனே, அதாவது ஒரு மிதமான சூட்டில் எலுமிச்சம்பழம் நம்ம புளிஞ்சு விடணும். இப்போ கொஞ்சம் ஆவி வருது, இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டு கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான சொதி குழம்பு ரெடி. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நித்யா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.